பற்றியே பேசி இந்தியாவிலேயே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற எத்தனையோ பேர் இருக்காங்க. பல வெளிநாட்டவர்கள் இன்னைக்கு இந்தியாவை மதிக்கிறதுக்கு ஆரம்பிச்சுட்டாங்க. தாவரங்களுக்கும் உயிர் உண்டு அப்படின்னு உலகத்துக்கே சொன்ன ஒரு விஞ்ஞானியை பற்றி உங்களுக்கு தெரியுமா? அவர் தாங்க ஜெகதீஷ் சந்திர போஸ். அவர் தாவரங்களுக்கு உயிர் இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாரு. முதல்ல மார்கோனி ரேடியோவை கண்டுபிடிச்சது யாருன்னு கேட்டால் மார்கோனி அப்படிம்பாங்க. அவர் கிடையாதுங்க. ஒயர்லெஸ் ஒயர்லெஸ் வேவ்ஸ் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சவர் ஜெகதீஷ் சந்திர போஸ்ங்கிற இந்திய விஞ்ஞானிங்க. அவர் தன்னோட கண்டுபிடிப்புகளை பேட்டன் எடுக்காம உலகுக்கு பொதுவாக வச்சாரு. அதனால தான் மார்கோனிங்கிற ரேடியோவை கண்டுபிடிச்சதா சொன்னாங்க. அதுக்கப்புறம் இவர் தாவரவியல்ல எவ்வளவோ பெரிய சாதனைகளை பண்ணாரு. தாவரங்களுக்கும் உயிர் உண்டு அப்படிங்கிறத ஒரு கண்டுபிடிச்சு அதை ரியலா அதை பரிசோதனை பண்றதுக்கு கருவியை கண்டுபிடிச்சு சாதனை பண்ணின ஒரு மாபெரும் மேதைங்க. இப்படிப்பட்ட ஒரு மனுஷனை ஒரு விஞ்ஞானியை நம்ம கல்கத்தா வங்காளதேசத்தில் அவர் பிறந்தாரு. சந்திரபோஸ். அவருக்கு உரிய மரியாதையை கொடுத்து அவரோட கண்டுபிடிப்புகள் அவரோட ஆராய்ச்சி இதை பற்றின விஷயங்களை மற்ற மாணவர்களும் தெரிஞ்சுக்கிற மாதிரியான பொசிஷன்ஸ் இவர் மாதிரியான இதையெல்லாம் நீங்கள் ஒரு முன்னோடியாக எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை வளரும், தேசமும் வளரும். இவரோட வாழ்க்கை வரலாறு இதெல்லாம் படித்து பாருங்க, நல்லா இன்ட்ரெஸ்டாக இருக்கும். இந்த மாதிரி விஞ்ஞானிகளை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறது உங்களுக்கு நம்ம நாட்டை ஒரு பெருமையாக நிலைக்கு கொண்டு போகிறதுக்கு உங்களுக்கு உதவும். ஏன்னா நம்ம எப்பவும் தேஜாஸ்னுடைய காவேரி இன்ஜினை கண்டுபிடிக்கிறதுக்கே நம்ம 30 வருஷம் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி கேவலமாக பேசுவாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு உலோகத்தினுடைய தன்மைகள் குறித்து அவர் பண்ணின ஆராய்ச்சியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த விஷயங்கள் ரொம்பவும் இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அதாவது ஒரு உலோகத்தினுடைய தன்மைகள் அது எப்படி செயல்படும் எல்லா விதமான ஆராய்ச்சியும் அவர் பண்ணியிருக்காரு. ஒரு உலோகத்துல என்ன பூசுனா எப்படி அதுல என்னென்ன ரியாக்ஷன் வருது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் அதுக்கு கருவிகள்லாம் கண்டுபிடிச்சிருக்காரு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் கண்டுபிடிச்சது நம்ம ஆல்ரெடி பெரிய சாதனைகள் பண்ணியிருக்கோம். ஆனா இந்த சின்ன விஷயங்களை சாதிக்கிறதுக்கு ரொம்ப தடுமாறுறோம். இன்னைக்கு இதுக்கு காரணம் நம்மளுடைய போதுமான எஃபர்ட் இல்லாததான். அரசாங்கமும் இந்த மாதிரி விஷயங்களை எடுத்து பண்ணால் நல்லா இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.